Hello viewers, Vanakkam and welcome to Fight Club and thanks for choosing to be a member of this Fight Club. ஓகேங்களா, it means a lot to us and membership only videos அப்படிங்கிறத இப்போ நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் வீக் 2 அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 டாபிக் இருக்குது. இந்த 20 டாப்பிக்கும் டீட்டெயில்டாக வில் சி வாட் இஸ் வாட் அப்படின்றது இது சஃபிஷியன்ட்லி இனஃப் when it comes to your current affairs. ஓகேங்களா, இதில் வந்து as I said பிஐபி மேகசின் நியூஸ்பேப்பர் அப்படி நிறைய ஏரியாஸில் இருந்து கொஸ்டின்ஸ் அண்ட் அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எடுத்தனால இட் இஸ் கோயிங் டு பி வெரி வாஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் பட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பார்ட்டிக்கல் வயலேஷன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். பிக் பேங் அப்படிங்கிறது முன்னாடி உங்களுக்கு பிக் பேங்கில் இருந்தால் உங்களுக்கு யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த பிக் பேங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மேட்டர் அண்ட் ஆன்டி மேட்டர் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் கிரியேட் ஆகும். ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்ஸில் இருக்கும். ஓகேங்களா, தட் இஸ் வாட் இட் இஸ் பிலீவ்ட். பட் நம்மளால் இப்போ வந்து ஆன்டி மேட்டர் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. இட் இஸ் வெரி ரேர். மேட்டர் மட்டும் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, த்ரூ அவுட் தி யூனிவர்ஸ் மேட்டர் அப்படிங்கிறது இருக்குது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் லெவலில் மேட்டர் டாமினேட்டட் ஓவர் ஆன்டி மேட்டர். ஓகேங்களா, ஸோ ஆஸ் பர் லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஒரு மேட்டர் ஆன்டி மேட்டர் ரெண்டும் கொலைட் ஆச்சு அப்படின்னா தி போத் அனிஹிலேட் ஈச் அதர் அண்ட் இனிஷியல் ரிசல்டண்ட்டாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வெறும் எனர்ஜி மட்டும்தான் கிடைக்கும். ரைட்டா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட்டாக மேட்டர் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு காரணம் சிபி வயலேஷன் அப்படின்ற சொல்லியிருக்குங்க. சிபி அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு சி ஃபார் சார்ஜ். ஓகேங்களா, அடுத்து பினா பேரிட்டி, சேம் மிரர் லைக். ஓகேவா, அப்போது ஒரே மாதிரி ரெண்டும் இருந்தாகணும். மேட்டரும் ஒரே ஆன்டி மேட்டரும் ஒரே மாதிரி இருந்தாகணும் அப்படிங்கிறது தான் லாஜிக். பட் அப்படி இல்லை, அதோட வயலேஷன் அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளாம் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கோம். ரைட்டா, இந்த சிபி வயலேஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கே மீசான்ஸ் டிகே அப்போ 1967 கண்டுபிடிச்சிருப்பாங்க. தென் நிறையா இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம எத்திக்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேயும் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்னென்னா இந்த யூனிவர்ஸில் எதுவுமே பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. சரிங்களா, அதுக்கு நம்ம யூனிவர்ஸே பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படி பர்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒன்று இருந்திருந்தால் இன்னும் நீங்களும் நானும் இருந்திருக்க மாட்டோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி காஸ்மிக் மிஸ்டரிஸ். மேட்டர் ஆன்டி மேட்டர் அப்படின்னு வரும்போது மேட்டர் நம்ம பார்க்குற எல்லாமே மேட்டர். ஓகேங்களா, ஆன்டி மேட்டர் நம்மக்கிட்ட இல்லாமல் ரொம்ப அங்கங்கே ரேராக பார்க்க முடியாது. ஆப்போசிட், ஸ்ட்ரைட் ஆப்போசிட். ஓகேவா, இப்போ இந்த எலக்ட்ரானோட ஆன்டி மேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பாசிட்ரான். எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், பாசிட்ரான் பாசிட்டிவ் சார்ஜ். ப்ரோட்டானோடது ஆன்டி ப்ரோட்டான், நியூட்ரானோடது ஆன்டி நியூட்ரான். சரிங்களா, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்டர் அண்ட் ஆன்டி மேட்டர் என்ன கனெக்ஷன் அப்படின்னா சேம் மாஸ் பட் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் சார்ஜ் அண்ட் குவாண்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது தான் அதோட எக்ஸ்ப்ளனேஷன். வந்து பார்த்தீங்கன்னா சன்பேர்ட் அப்படிங்கிறது, இந்த சன்பேர்ட் அப்படிங்கிறது நியூக்ளியர் ஃபியூஷன் பேஸ்ட் ராக்கெட் பல்சர் ஃபியூஷன் யூகே அண்ட் பிரின்ஸ்டன் அப்படிங்கிற சேட்டலைட் சிஸ்டம் யூஎஸ்ஏவோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. தென் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இட் யூசஸ் ஹீலியம்-3 அண்ட் டிட்ரியம். ஓகேங்களா, இதை ஃபியூவலாக யூஸ் பண்ணி நியூக்ளியர் ஃபியூஷன் மூலிமா பவர் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு ஸ்பேஸ் ட்ராவல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஸ்பீட் கொடுக்கக்கூடியது. ஸோ நம்ம இங்கேருந்து நெப்டியூன் போகிறதா இருக்கட்டும், இல்லை வேறு வித்தின் சோலார் சிஸ்டம் ட்ராவல் பண்ணுறதுக்கு, இல்லை அதுக்கு மேலே போகிறதுனாலும் இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது நியூஸில் வந்திருந்தது. அடுத்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 Gorges அண்டார்டிக் ஐ அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ டெலஸ்கோப் ஒரு மில்லிமீட்டர் வேவ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சைனாவோட ஜாங்ஸாங் ஸ்டேஷன் அப்படின்னு அண்டார்டிகாவில் இருக்கிற ஸ்டேஷன் இதை கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டெலஸ்கோப்போட பர்பஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.2 ரேடியோ மில்லிமீட்டர் வேவ் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிக் சர்வே டெக்னாலஜி அண்ட் இன்டர்ஸ்டெல்லார் கேஸ் ஸ்டார் ஃபார்மேஷன் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம வேர்ல்டு லெவலில் இந்த மில்லிமீட்டர் வேவ் ஒரு ரேடியோ வேவ் டெலஸ்கோப் அப்படின்னு வரும்போது சில முக்கியமானது இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மா, இது வந்து சிலியில் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் இன் தட் கேட்டகரி. ஓகேங்களா, தென் 3 Gorges ஐ இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சவுத் போல் டெலஸ்கோப்னு இருக்குது. இதுவும் அண்டார்டிகா தான். ஓகேங்களா, ஒரு முக்கியமான ஒரு டெலஸ்கோப். ஓகே, தென் நோய்மா அப்படிங்கிறது வந்து ஃப்ரான்ஸோடது. ஓகேங்களா, இந்த 4 டெலஸ்கோப்பும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி பயோமாஸ் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் மிஷன் அனுப்பிச்சிருக்காங்க. 2024 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. இது எதுக்காக அப்படின்னா வேர்ல்டோட ஃபாரஸ்ட் எல்லாம் பி பேண்ட் ரேடார், இந்த இது ரொம்ப முக்கியம். எஸ் பேண்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும், அதில் பி பேண்ட் ரேடார். இது மூலிமா உங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் எல்லாம் அவங்க வந்து சர்வே பண்ண போகிறாங்க, ஒரு அப்சர்வேஷன் அப்படிங்கிறதுக்காக இந்த சேட்டலைட் ஸ்டடி பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் மிஷன். இப்படி பயோமாஸ் அண்ட் ஃபாரஸ்ட்டுக்காக கொண்டு வரப்பட்ட முதல் ஸ்பேஸ் மிஷன் அப்படிங்கிறதும் இதுதான். ஓகேங்களா,
தென் இதோட ஆர்பிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட். இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ப்ளஸ் கிளைமேட் மாடல் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இஸ்ரோவோட இஸ்ரோ நாசா கொலாபரேஷன் நிசார் அப்படிங்கிறதும் இந்த பயோமாஸ் இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட POEM-4 அப்படிங்கிற இஸ்ரோவோட அந்த சேட்டலைட் ஆர் ராதர் உங்களுக்கு ராக்கெட்டோட 4th ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இட் இம்பேக்டட் ஆன் தி இந்தியன் ஓஷன். ஓகேங்களா, இதை மானிட்டர் பண்ணது இஸ்ரோவோட IS-4OM அப்படின்னு சொல்லுவாங்க, சிஸ்டம் ஃபார் சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் ஸ்பேஸ் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த POEM-4 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்ட் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா அந்த 4th ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, PSLV C60 அதோட 4th ஸ்டேஜை அதையும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு ஆர்பிட் சுற்றி விட்டு அதுலேருந்து ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் இந்த POEM-4. ஓகேங்களா, இது வேரியஸ் சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து கௌபி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மைக்ரோ கிராவிட்டியில் ஜெர்மினேட் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதுவும் சக்ஸஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பேடெக்ஸ் மிஷன் அப்படின்னு ஒன்று நியூஸில் வந்துட்டு இருந்துச்சு, ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது, அதுவும் இதுவும் எல்லாமே ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, POEM-4 அப்படிங்கிறது உங்களுக்கு 3 மடங்கு அதிகமான பேலோட் கெப்பாசிட்டியை கொண்டு போக முடியும் இந்த POEM-4ஆல். ஸோ இப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரீடாக் ஆனது ஒரு சயின்டிஃபிக்கலி ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஸோ ப்ராஜெக்ட் ஐஸ் கிரன்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ ஸ்விஸ் கொலாபரேஷன். இந்த ஐஸ் கிரன்ச் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் நியூக்ளியேட்டிங் பார்ட்டிக்கல் அண்ட் க்ரௌட் கண்டென்சேஷன் நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது. இது நார்த் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நார்த் வெஸ்டர்ன் ஹிமாலயா ஜம்மு காஷ்மீர் சைடில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நத்தாட்டோப் அப்படிங்கிற ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் இந்த ப்ராஜெக்ட் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளோபல் கிளைமேட் பற்றின ஒரு ஸ்டடீஸ், அது ஹிமாலயாஸ் உங்களுக்கு 3rd போல், அதில் அட்மாஸ்பரிக் அண்ட் கிளைமேட் ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா, அடுத்து ப்ராஜெக்ட் வர்ஷா அப்படிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட புதுசாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நேவல் பேஸ் விசாகப்பட்டினம் ஆந்திரா கிட்ட. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்மள்கிட்ட ஒரு எக்ஸிஸ்டிங் நேவல் கமாண்ட் பேஸ் இருக்குது, அது வந்து INS கலிங்கா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நியூக்ளியர் பவர் சப்மரைனுக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் தளம் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரம்பிலி அப்படிங்கிற இடத்துல விசாகப்பட்டினத்துலேருந்து 50 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. தென் நம்மளோட நியூக்ளியர் மிசைல்ஸ் நியூக்ளியர் கேப்பபிள் சப்மரைன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அரிஹாந்த் கிளாஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிஜினஸ் இப்போ அது ஆக்டிவாக தான் இருக்குது, பாலிஸ்டிக் நியூக்ளியர் டெக்னாலஜியெல்லாம் இதில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரிஹாட், இதுவுமே SSBN. அதுக்கப்புறம் INS சக்ரா, இது முன்னாடி அக்குலா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க, இப்போ அது INS சக்ரா. ஓகே, இது வந்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து லீஸில் வாங்கியிருந்தோம், ஆனால் திருப்பி கொடுத்துட்டோம் 2021. ஓகேங்களா, இப்போ அது கண்டெம்பரரியில் இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம சக்ரா 3 அப்படின்றத ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இது அக்குலா கிளாஸ், அதிலே ரஷ்யாவிலேருந்து ரிலீஸ் பண்ணது 2025-26 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம S4 அப்படிங்கிறத அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, இது கம்ப்ளீட்டாக இண்டிஜினஸ். ஓகேங்களா, இதெல்லாம் நம்மளோட நியூக்ளியர் சப்மரைன்ஸ். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்பியன் கிளாஸ், கிலோ கிளாஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட முக்கியமான டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன், SSKs அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இந்த இமேஜில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ரீட் பண்ணி வச்சுக்கேன், அது ரொம்ப ஃபேக்சுவலான இருக்கிறது. ஓகேங்களா, கௌரவ் அப்படிங்கிறது இந்தியாவோட லாங் ரேஞ்ச் கிளைட் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கௌரவ் அப்படிங்கிறது 1000 கிலோ கொண்ட கிளைட் பாம், இதை நம்ம இண்டிஜினஸ்லி DRDO டெவலப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கன்வென்ஷனல் பாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேராக வேர்ட்டிக்கலாக கீழே விழும். ஓகேங்களா, கிராவிட்டியில். பட் கௌரவ் அப்படிங்கிற இந்த மாதிரி பாம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் கிளைட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இது எப்படி கிளைட் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது கிளைட் ஆகிறதுக்கு எந்த விதமான என்ஜின் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ரேதர் ஏரோடைனமிக்ஸ் மூலியமாக தான் இது அப்படியே கிளைட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அந்த இதை அனுப்புகிற ஒரு ஏவுகணை இருக்குது, அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சுகாய் M30 இருக்கட்டும், அந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் இருக்கு இல்லையா, அது ரேடார்லேருந்து அவாய்ட் பண்ணி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்தே இதை நம்ம லான்ச் பண்ண முடியும். இதில் வந்து INS அண்ட் GPS கைடடாக இருக்கும், கம்ப்ளீட்டாக ஏர் லான்ச்டான ஒரு மிசைல் தான். ஓகேங்களா, அடுத்து நம்ம ஆகாஷ் மிசைல் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் அதை வந்து நம்ம வந்து UAEக்கு கொடுக்கறதா பேச்சு வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக நியூஸில் வந்துருந்துச்சு. இந்த ஆகாஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இதில் ஷார்ட் ரேஞ்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட், குறுகிய தொலைவு தான். அதுக்கப்புறம் இது சர்ஃபேஸ் டு ஏர், அதாவது நிலத்திலிருந்து ஏரில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை தாக்குற ஒரு மிசைல். ஓகேங்களா, ஸோ இது வந்து இண்டிஜினஸ்லி டெவலப்டு, இதுவும் DRDOவோடது. ஓகேங்களா, இதை ஃபஸ்ட்டு வாங்கின ஃபாரின் கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அர்மீனியா.
ஸோ அடுத்து டிஆர்டிஓட ஹிடன் பீஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸில் வந்துருந்துச்சு BM-04. இந்த BM-04 அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பல்லிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு மிசைல் கீழேருந்து அனுப்புனீங்கன்னா அது அட்மாஸ்ஃபியரை விட்டு வெளியே போகும், திரும்ப கிராவிட்டி மூலிமா எந்த இடத்துல நம்ம டார்கெட் பண்ணி வச்சோமோ அங்கே வந்து விடும். இதில் மெனூரபிலிட்டி அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. இதோட ஆப்போசிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிறது ஏவுகணை நம்ம எங்கே டார்கெட் பண்ணுறோமோ அங்கே வளைஞ்சு போகக்கூடியது. நீங்கள் மூவிஸ்லாம் பார்ப்பீங்க இல்லையா, துரத்திட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரியான மிசைல் சிஸ்டம் தான் நம்ம க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்லுவோம். இது பல்லிஸ்டிக் மிசைல். இதில் 2 ஸ்டேஜ் சாலிட் ஃபியூயல் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதான் அதில் இம்பார்ட்டன்ட், மற்றதெல்லாம் ஜஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். பல்லிஸ்டிக் மிசைலை பொறுத்தவரை இது ரொம்ப ஷார்ட் ரேஞ்சுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ பயோடெக்னாலஜி பார்க்கலாம். ஜூவின் போர்ட்டல் அப்படிங்கிற நியூஸில் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் போர்ட்டல், ஆன்டி ரேபிஸ் அண்ட் ஆன்டி ஸ்னேக் வெனம் இதுக்கான வேக்சின்ஸ் எல்லாம் இருக்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டல். ஓகேங்களா, இதை டெவலப் பண்ணது நேஷ்னல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல். அது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே. இது வந்து UNDPயோட சப்போர்ட். நல்லா கேட்டுங்க, UNEP கிடையாது, இது UNDP. ஸோ நீங்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அங்கே இங்கேன்னு. இந்த டயர்வுல்ஃப் அப்படிங்கிறது பேக் ஃப்ரம் எக்ஸ்டிங்ஷனாக திரும்ப கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட்டா? இது இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பாப் கல்ச்சரில் ரொம்ப ஃபேமஸானது இந்த டயர்வுல்ஃப் அப்படிங்கிறது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் எக்ஸ்டிங்க்ட். ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சர்டன் ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே உங்களுக்கு ஒரு ஃபாசில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, லாப்ரியா டார்பிட்ஸ் அப்படின்ற கலிஃபோர்னியா அப்படிங்கிற இடத்துல ஒரு டயர்வுல்ஃபோட ரிமைன் அப்படிங்கிறது நல்ல ப்ரிசர்வ் ஆகி கிடச்சிருந்துச்சு, ரைட்டா? இதில் வந்து ஏன்ஷியன்ட் டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதோட போன்ஸ் அண்ட் டீத், இதில் வந்து மைட்டோகாண்ட்ரியல் ஆஸ் வெல் அஸ் நியூக்ளியர் டிஎன்ஏ கிடைக்குது. தென் அட்வான்ஸ் சீக்வன்சிங் டெக்னிக் மூலிமா அதோட ஃபுல் ஜீனோமை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. தென் இதை வந்து இதோட சம்மந்தப்பட்ட கசின்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த உல்ஃப், கிரே உல்ஃப், இதோடலாம் ஸ்டடி பண்ணி பார்க்குறாங்க. தென் அதுலேருந்து இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்குது. நம்ம ஜீனோம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பர்சன்டேஜ், அதாவது 0.1% ஒரு 1% அப்படிங்கிற லெவலுக்கு தான் சேஞ்சஸே இருக்கும். அதுதான் ஒரு என்டையர் ஸ்பீஷிஸே மாற்றி விடும், ரைட்டா? அந்த மாதிரி அதில் என்ன ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. தென் இதோட ஃபிலோஜெனட்டிக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, அதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எந்த இடத்துல இருந்து இது டைவர்ஜ் ஆகிருக்கு, எப்படிப்பட்ட ஸ்பீஷீஸாக இது இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டடி. ஓகே, இதெல்லாம் பண்ணி தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து அதோட ஜீனோம், அதோட ஜீன் எடிட்டிங் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக அவங்க ஸ்டடி பண்ணிட்டாங்க. அதை முடிஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து ஆஸ் மச் அஸ் உங்களுக்கு வந்து 20 ஜீன்ஸ் கிட்டக்க வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யூனிக் எடிட்ஸ் அப்படிங்கிறது அந்த ஜீன் எடிட்டிங்கில் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி பண்ணி தான் உங்களுக்கு இந்த வேர்வுல்ஃப் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வேர்வுல்ஃபை பொறுத்தவரை இது ஒரு ஜெனட்டிக் டிஸ்டிங்ஷன். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா உல்ஃப் மற்ற இதோட கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி யூனிக் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ். இதில் வந்து உங்களுக்கு கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேங்களா, கிரே உல்ஃப், டயர் உல்ஃப் மார்ஃபாலஜிக்கலாக சிமிலராக இருந்தாலும் ஓகேங்களா, ரெண்டுமே அன்ரிலேட்டடான ஒரு ஸ்பீஷீஸ் ஹேவிங் சிமிலர் ட்ரைட். வெவ்வேறு ஸ்பீஷீஸ் ஒரே மாதிரியான குணாதிசயங்களுக்கு இவால்வ் ஆகும்போது அதை தான் நம்ம வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்துருச்சு, இப்போ அது எக்ஸ்டிங்க்டில் இல்லையான்னு கேட்டால் இன்னுமே அதோட கிளாஸிஃபிகேஷன் படி இது எக்ஸ்டிங்க்ட் தான். ஓகேங்களா, நமக்கு IUCN கிளாஸிஃபிகேஷன் தான் கரெக்டு, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். ஸோ இது டெக்னிக்கலி எக்ஸ்டிங்க்ட். இந்த ஸ்பீஷீஸ் இன்னைக்கு கொஞ்சம் நிறையாவாக ஆகணும், அதை வைல்டில் விடணும், அங்கே அது சர்வைவ் ஆகணும், அங்கே அதுக்குன்னு ஒரு பாப்புலேஷன் ஜென்ரேட் ஆகணும். அப்போ தான் நம்ம அதை வந்து டீக்ளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ ஜீனோம் இந்தியா இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜெனட்டிக் வேரியேஷன் ஆஃப் இண்டியன்ஸ், நம்ம முன்னாடி அந்த வேர்வுல்ஃப்ஸ்க்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்தியன்ஸோட ஜீன்ஸ் எல்லாம் கேட்டலாகாக ஒரு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் இனிஷியேட்டிவ். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியோட இனிஷியேட்டிவ். இப்போ அது ரீசெண்டாக அதோட ஜீனோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரைட்டா? ஜீனோம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஜீன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜை கற்றுக்கிறது தான் ஜீனோம். அதில் ஜீனில் அடினோசைன், குவானைன், தைமைன், சைட்டோசைன் இருக்கும். அதோட அரேஞ்ச் பண்ண விதம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய குணாதிசயம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். இதில் காமனானது என்ன, இதில் என்ன எக்ஸ்பிரஷன், அந்த எக்ஸ்பிரஷனுக்கு மீனிங் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஜீனோம் சீக்வன்சிங் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜூலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இவங்க வந்து DNA பார்கோடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலிமா, அது ஒரு டெக்னாலஜி. DNA பார்கோடிங் அப்படிங்கிறது நம்ம டிஎன்ஏவை தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணி, முன்னாடி நம்ம ஜீனோம்னு பார்த்த மாதிரி டிஎன்ஏவை பற்றி ஸ்டடி பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் ஃப்ளை ஸ்பீஷீஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரிவர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற டிசீஸை கொண்டு வருது. ஓகேங்களா, செசியாசிஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் நேமோடு இருக்கக்கூடிய டிசீஸ் இந்த ரிவர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் காஸ்டு பை பேரசைட்.
ஓகேங்களா. அந்த பிளாக் ஃப்ளை அப்படிங்கிறது அந்த மனுஷங்களை கடிக்கும்போது இந்த டிசீஸ் வரும். ஸ்கின் இச்சிங் பயங்கரமாக இருக்கும், ஸ்கின் சேஞ்சஸ் இருக்கும், அண்ட் இவென்ச்சுவலாக உங்களுக்கு என்ன ஆகும்னா பர்மனெண்ட் விஷன் லாஸ் அப்படின்றாங்க, பிளைண்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இதோட பிரச்சனை. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கோமாக்கு அடுத்து குளோபலி செகண்ட் ஹையஸ்ட். ஓகேங்களா, பிளைண்ட்னஸ் காஸ் பண்ணுற டிசீஸில். ஓகேங்களா, இது வந்து ரூரல் பாப்புலேஷனை தான் அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். ஆஃப்ரிக்காவில் தான் எண்டமிக், அங்கங்கே உங்களுக்கு லாட்டின் அமெரிக்கா அண்ட் யமனில் கூட இந்த டிசீஸ் வந்திருக்கு. அடுத்து ஜப்பான் சக்ஸஸ்ஃபுல்லி டெமான்ஸ்ட்ரேட்டட் ஃபார் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 hours ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷனே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் ரயில்வே ஸ்டேஷனே பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதை தான் 3D பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அக்காபைனா அப்படிங்கிற டோக்கியோவில் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுங்க. 3D பிரிண்டிங் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே எதையுமே கட் பண்ண மாட்டாங்க. கன்வென்ஷனலாக மெஷினிங் அப்படின்னு வரும்போது ஒரு ஷேப் கொண்டு வந்து அந்த ஷேப்பை வெட்டி எடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும், ரைட்டா. பட் இங்கே அப்படி கிடையாது. லேயர் மேலே லேயெல்லாம் ஒன்றா அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது மூலியமாக ஒரு ஷேப் கிடைக்கும். ஓகேங்களா, இது 3 dimensionல் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும், அதனால தான் அது 3D பிரிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். அந்த ஒரு ஷேப்பும் பண்ணியிருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இது உலக நாடுகள் எல்லாருமே ரொம்ப அசந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அடுத்து டிஜிட்டல் த்ரெட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அக்ரிமெண்ட் அவங்களும் நம்மளோட சர்டின் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ரஷ்யாவோட ரொசாட்டாம் அப்படிங்கிற கம்பெனியோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படிங்கிறத தோரியம் பேஸில் டெவலப் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் ஸ்டேட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் இது. ஸோ ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்மால் காம்பேக்ட் ரியாக்டர் அப் டு 300 மெகாவாட் அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பட்ஜெட்டில் கூட இது தனியாக இதுக்குன்னு இதெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ரைட்டா. இந்த SMRல இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தோரியம் பேஸ்ட். ஓகேங்களா, தோரியம் 230 அப்படிங்கிற ஃபர்டைல் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபர்டைல் மெட்டீரியலுங்கிறது வேறு, ஃபிசைல் மெட்டீரியல்ன்றது வேறு. ஃபர்டைல் மெட்டீரியல் அப்படிங்கிறது இதில் வந்து உங்களுக்கு ஃபிசைலபிள் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அந்த ஃபர்டைல் மெட்டீரியல்லேருந்து உங்களுக்கு ஒரு ஃபிசைல் மெட்டீரியலை ஜென்ரேட் பண்ணி அதை நம்ம ஃபியூலாக யூஸ் பண்ண முடியும். அப்படி ஜென்ரேட் பண்ணுறது தான் யுரேனியம் 233. தோரியமை நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, அதை யுரேனியமாக மாற்றிட்டு தான் யூஸ் பண்ண முடியும், ரைட்டா. இந்தியாவில் தோரியம் ஏன் தோரியம் நோக்கி போகிறோம் அப்படின்னா நம்ம கிட்டக்க நிறைய ரிசர்வ்ஸ் இருக்குது. 25% தோரியம் ரிசர்வ்ஸ் இருக்குது. அது வந்து மோனோசைட் சாண்டுன்னு சொல்லுவாங்க, கேரளா. அங்கே நீங்கள் இதை அதிகமாக பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த தோரியம் எப்படி யுரேனியமாக மாறுதுன்னா 232 அப்படிங்கிறது ஒரு நியூட்ரானை அப்சர்வ் பண்ணும்போது அது யுரேனியம் 233 ஆகிடுது. இந்த 233 இஸ் அ ஃபிசைலபிள் மெட்டீரியல், ரைட்டுங்களா. ஸோ நம்மளோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு 3 ஸ்டேஜ் ப்ரோக்ராம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதில் நேச்சுரல் யுரேனியத்தை உங்களுக்கு ஃபியூலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த நேச்சுரல் யுரேனியம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியாக்டரில் உங்களுக்கு ஹெவி வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதான் ப்ரெஷரைஸ்ட் ஹெவி வாட்டர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. இப்போ இதில் உங்களுக்கு புளூட்டோனியம் கிடைக்கும், அப்புறம் டிப்ளீட்டட் யுரேனியம் கிடைக்கும். இது ரெண்டையுமே நம்ம ஸ்டேஜ் 2க்கு அனுப்புவோம். ஓகேங்களா, இந்த ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது தான் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக ப்ளூட்டோனியத்தை இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் ப்ளூட்டோனியம் ப்ளஸ் நேச்சுரல் யுரேனியத்தை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் 2ல் கொடுப்பாங்க. ஓகேவா, அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா தோரியமும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஒரு சஃபிஷியன்ட் ஸ்டாக் வந்ததுக்கப்புறம். அதுக்கு அடுத்து ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3ல் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோரியம் அண்ட் யுரேனியம் அப்படிங்கிறத இங்கே ஃபியூவலாக இருக்கும். ஓகேங்களா, தோரியம் அப்படிங்கிறது 233 மாறி இந்த இதை எனர்ஜி க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், சரியா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூவல் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் இதை சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாவினி அப்படிங்கிறது கல்பாக்கமில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ப்ரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் சம்மந்தப்பட்டு நியூஸில் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ ஹைட்ரேட்ஸ் நியூஸில் இருந்துச்சு. சைனா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பெர்மனண்ட் அண்டர்சி ரிசர்ச் ஸ்டேஷன் அப்படிங்கிறத பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேஸ் ஹைட்ரேட்டை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் பர்சியன் கல்ஃபோட மொத்த ஆயில் ரிசர்வை விட இவங்களுக்கு அதிகமான ஃபியூவல் கிடைக்கும். இதை ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுச்சுன்னா அவங்களால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி பிக் நியூஸ். அண்ட் கேஸ் ஹைட்ரேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் ஹைட்ரேட்ஸ். மீத்தேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஐஸ்குள்ளார ஐஸில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய மீத்தேன். இது வந்து அந்த ஐஸாக இருந்தாலும் அதை அப்படியே எரிக்கலாம்.
ஓகேங்களா. இதோட சயின்டிஃபிக் காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் ப்ளஸ் வாட்டர் தான். லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷரில் இது ஸ்டேபிளாக இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு ஆழ்கடல் பகுதியில் தான் இதெல்லாம் பார்க்க முடியும் டீப் ஓஷனில். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு லோ டெம்பரேச்சரும் இருக்கும், அதே சமயத்தில் ஹையர் ப்ரெஷரும் இருக்கும். ஓகேங்களா. இந்தியாவிலையும் இந்த ஹைட்ரேட்ஸ் இருக்குது, கிருஷ்ணாகார கோதாவரி பேசின் இந்த மாதிரி இடத்துல ஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதை பற்றியும் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி, அதாவது நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத வந்து நியூஸ் அனாலிசிஸில் கொடுக்குறதோட சப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. அதோட அடிஷ்னலான மெட்டீரியல் தான் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்வாயன்மெண்ட் அண்ட் பாலிட்டி இந்த மாதிரி நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குது, இதோட குவாலிட்டி அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ் ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ.